ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோடய விஷஸ் எப்பவுமே உங்கள் கூட இருக்கும். நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தெரியும். அந்த சந்தோஷத்தோடு இந்த ஃபுல் வீடியோவை பார்த்து முடிச்சிடலாம் வாங்க. இது வெறும் ஆடியோ மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஸ்லைட்ஸ் நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஹெட்செட் போட்டு ஃப்ரீயாக கேளுங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா முன்ன மாதிரியான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போது உங்கள் உடம்பு ஒரு குழந்தை உருவாகிறதுக்காக ஃபுல்லாகவே தயாராகிட்டுருக்கக்கூடிய நேரம் தான் இது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷஸாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாகவும் பத்திரமாகவும் இருக்கணும். நான் உங்களுக்கு இப்போ ஒரு 10 ப்ரெக்னென்சி டிப் கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா விஷயமும் செய்ய முடியுமா இல்லை செய்ய முடியாதா, நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கணும், இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் ஏதாவது சொல்லும்போது நாம் அதை எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற நிறைய விஷயம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு 10 டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் அதுக்கப்புறமும் இன்னும் ஒரு டிப் நிறைய ஜாஸ்தி நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுக்க என்னோடய அனுபவத்திலேருந்து நான் கேட்டது, படித்தது, எனக்கு சொன்ன விதம் எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சா அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கோவிட் டைம். அப்போ என் கூட யாருமே இல்லை, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம். அந்த 10 மாதமே எனக்கு அந்தளவுக்கு யாருமே டிப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதும் நான் நிறைய புக்ஸ் படித்ததும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 10 டிப் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், முன்ன மாதிரியே நம்மளால் எல்லா விஷயமும் செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்கா? கண்டிப்பாக எனக்கும் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா சேம் பிஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ், ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதில் சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதிகமாக வெயிட் தூக்காதீங்க. இதை நீங்கள் டாக்டரே சொல்லியிருப்பாங்க. இல்லை இதுக்கப்புறம் தான் நீங்கள் டாக்டர் போய் பார்க்க போகிறீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டாக்டர் இதை சொல்லுவாங்க, வெயிட் தூக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணுமா 3 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு 7th 8th மந்த்லாம் பார்த்திங்கன்னா டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, வெயிட் தூக்குறது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறது, அது ஒரு கரெக்ட் ஆஃப் டைம் வரும். சரிங்களா? நம்ம அந்த நேரத்தில் அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் தூக்காமல் இருக்கிறதா சொல்லுவாங்க மெயினாக. ஏன்னா வெயிட் இப்போ உங்கள் உடம்பு வீக்காக இருக்கும், அவ்வளோ வெயிட் தூக்கக்கூடாது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல விரும்பலை. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு நல்ல மூடில் இருக்கீங்க, அந்த மாதிரி நம்ம எந்த விஷயமும் நம்ம பேச வேண்டாம். நம்ம ஜென்ரலாக நார்மலாக நம்ம பேசுவோம். நீங்கள் வெயிட் தூக்குற ஆளாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். என்னடா வெயிட் தூக்க வேணான்னு சொல்கிறாங்க, அதுக்குன்னு நம்ம சின்ன வெயிட் கூட தூக்கக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சின்னலாம் தூக்கலாம். அதுக்குன்னு என்னால் சின்ன கிண்ணத்தை கூட தூக்கக்கூடாதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் பாத்திரத்தை எடுக்கிறீங்க, வைக்கிறீங்க, இப்போ ஃபைல்ஸ்லாம் ஒரு நார்மல் ஒரு 10-20 ஃபைல்ஸ் தூக்குறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி ஒரு 1 kgக்கு மேலே இல்லை 2 kgக்கு மேலே அந்த மாதிரி ரொம்ப ஹெவி வெயிட்னு உங்களுக்கே தெரியும். இது ஹெவியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வெயிட்டை நீங்கள் தூக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செகண்ட் ஒன், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையும் அஃபெக்ட் பண்ணும். இது ஜென்ரலாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்கே ரொம்ப அஃபெக்டாக இருக்கும்போது உங்கள் பாப்பாவுக்கும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க பாருங்கள். ஏன்னா இந்த 10 மந்த்துங்கிறது என் லைஃப்பில் ரொம்ப 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 ப்ரீஷியஸானது. ஏன்னா நான் ஒரு உண்மையை சொல்லப்போனால் எனக்கு குழந்த பிறக்குன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை நான். ஏன்னா என் லைஃப்பில் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கிறதுன்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ 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 சந்தோஷமாக. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 10 மந்த்துங்கிறது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. ஒரு சில பேர் நான் பேசி கேள்விப்பட்டிருக்கேன்,
ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து அந்த 10 மந்த்தோட ஃபீல் வந்து தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் கூட நினப்பேன், என்ன அந்த 10 மந்த்து ஃபீல் தெரியாது, நம்ம லைஃப்பில் ஒரு உணர்வு வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த உணர்வை வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியும்ல. அந்த ஃபீல் நம்மளுக்கு கரெக்டாக வராது, பட் அந்த ஃபீலோட இது தெரியும்ல, மெமரியில் இருக்கும்ல. நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ அந்த நினச்சி பார்த்தா கூட அவங்க சொன்னது தான் உண்மை. எனக்கு அந்த ஃபீலும் அந்த உணர்வுமே தெரியல. நம்ம நடக்கும்போது வயிறு பெருசாக பெருசாக வித்தியாசமாக நடப்போம். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஒரு விதமான சிரிப்பு, ஒரு விதமான அழுகை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். மெமரியில் வந்து நிறையவே இருக்கும். பட் வந்து என்னால் வந்து மெமரியில் நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் என்னால் வந்து அந்த டைமை உணர முடியல. அதனால தான் சொல்கிறேன். சந்தோஷமான விஷயமும் அதில் நிறைய இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து லைஃப்பில் எப்போவுமே எடுத்துக்காதீங்க. ப்ரெக்னென்ட் டைம் மட்டும் இல்லை, எப்போவுமே எடுத்துக்காதீங்க. கொஞ்சமாக வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு எடுக்கவே முடியாமல் இருக்க முடியாது, அதான் ஃபேக்ட். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே எடுக்காமல் இருக்கிறவளுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பி சைடை பாருங்கள், ஹாப்பி சைடை மட்டுமே பாருங்கள். இந்த 10 மந்த் ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும், ஐ ப்ராமிஸ் தட். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எப்படி வந்து நம்ம போகிறதுன்னு பாருங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் தனியாகவே போடுறேன். ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பேலன்ஸ்டாகவும் கண்ட்ரோலாகவும் இந்த நேரத்தில், பர்டிகுலராக இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறேங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன். எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டோன்ட் ஹெசிடேட், தயக்கமே படாதீங்க. எனக்கு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்டில் தாராளமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தால் ப்ரெக்னென்ட் டைத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேளுங்க. நீங்கள் தனியாக இல்லை, நானும் எங்கேயோ இருந்தாலுமே நானும் உங்கள் கூட இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்டுன்னு கூட நினச்சிக்கோங்க. எங்கேயோ தூரமாக இருக்க, பேர் தெரியாத, முகம் தெரியாத ஒரு நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து ப்ரெக்னென்ட் டைத்தில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். என் சைடு டாக்டர்ஸ்கிட்ட நான் யார்கிட்டையாவது கேட்குறேன். நீங்களும் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட தயக்கமே இல்லாமல் அந்த விஷயம் ஓப்பனாக பேசுங்க. அப்போ தான் அவங்க வந்து என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு தெரியும். சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, யாராவது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மனசு இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அது நீங்கள் உங்கள் மனசு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. வேண்டாம் சொல்லலாம் டாக்டர்கிட்டன்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா தாராளமாக நீங்கள் போய் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, சரிங்களா? பி ஹாப்பி, டோன்ட் வரி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, சரிங்களா? எந்த ஒரு இதுலேயும் மைண்டில் வந்து எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கான விஷயத்த பார்க்கலாம். நீங்கள் இந்த டிப் வந்து ஜென்ரலாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு டிப்பு தான். என்னென்னா, தண்ணி நல்லா குடிங்க. என்னடா தண்ணி நல்லா குடிக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம்னு அந்த நேரத்தில் என்னையை விட வேறு யாராவது சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த நேரத்தில் அனுபவிச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து அவ்வளோ அழுத்தமாக வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எனக்கு நடந்துச்சுன்னு தெரியுங்களா? நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, கரெக்டாக வந்து பாப்பா பிறக்கும்போது 2020 கோவிட் டைம் தான். அப்போது பாப்பா மே மாதம் பிறந்தாங்க. எனக்கு வந்து மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து என்டையர் மந்த் ஃபுல்லாகவே தண்ணி ஜாஸ்தி குடிச்சிட்டே தான் இருந்தேன். ஏன்னா 3-4 லிட்டர் குடிக்க சொன்னாங்க. நான் வந்து ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஜாஸ்தி தான் குடிப்பேன். ஆனால் இந்த வெயில் டைம் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா, உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் எனக்கு என்னடா இவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னா, வந்து ஃபேன் ஓடினாலுமே ஸ்வெட் ஆகும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால தான் நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் டைத்தில் எனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆனதில்லை, அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆச்சு. சரி ஓகே, ஏன்னா எப்போவுமே டாக்டர் வந்து தண்ணி கரெக்டாக இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அவ்வளோ தண்ணி குடிப்பேன். ராத்திரி எஞ்சி கூட தண்ணி குடிப்பேன். பெட்லேருந்து எஞ்சி எப்பப்பெல்லாம் முழிக்கிறனோ, எப்பப்பெல்லாம் எந்திரிச்சு திரும்பி படுக்கிறனோ அப்போல்லாமே தண்ணி ஃபுல் பாட்டிலையும் குடித்து முடிச்சிடுவேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதை பற்றிலாம் மைண்டில் இல்லை. ஆனால் டக்குன்னு என்ன சொல்லிட்டேன்னா, அம்மா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டாங்க. ஒரு நிமிஷம், இல்லையே டாக்டர், என் ஹஸ்பண்டும் சொல்கிறாரு, இல்லையே டாக்டர் தண்ணி நிறையவே குடித்தாலே, தண்ணி குடிக்காமலாம் இருக்க மாட்டா, எப்போவுமே தண்ணி வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். இல்லைம்மா தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சுமா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு இந்த ஸ்வெட் ஆனதுலாம் ஞாபகமே இல்லை. அப்புறம் டாக்டர் வந்து சரிம்மா நம்ம பார்த்துக்கலாம், தண்ணி மறுபடியும் நிறையா குடிங்கன்னு வேறு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மே மாதம் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு, ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன். ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே நான் தண்ணி குடித்தேன். மே மாதம் வந்துருச்சு. மே மாதம் ஸ்டார்டிங்கில் மறுபடியும் நான் செக்கப்புக்கு போகிறேன். போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க, என்னம்மா தண்ணி மறுபடியும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லையா டாக்டர், ஜாஸ்தி தான் தண்ணி குடித்தேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி வந்து மாதம் கிட்ட வர வர 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வரும், சரிங்களா? அந்த மாதிரி நான் போகும்போது என்னம்மா தண்ணி இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் டாக்டர் வந்து இல்லைம்மா தண்ணிக்கு வந்து நம்ம வந்து ட்ரிப்ஸ் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி 3 நாள் வந்து எனக்கு ட்ரிப்ஸ் போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலுமே 3 நாள் ட்ரிப்ஸு போடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் டெய்லி வந்து 3000 ருபீஸ் செலவாச்சு. ஏன்னா 2 பாட்டில் உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் போடுவாங்க, 3ஆவது பாட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கும், அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அது வந்து ஏறுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், ஸ்லோவில் வேறு வச்சுருப்பாங்க. காலையில் நான் 10 மணிக்கு போனேன்னா ஈவினிங் வந்து ஒரு 4-5 மணி ஆகிடுங்க. என்டையர் டே 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்போம். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த வீக் வந்து போகும்போது இல்லைம்மா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம வந்து நாமளே வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா வந்து ஏன்னா இன்னும் நம்ம விடலாமா, இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, பாப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஃபுல் மந்த் முடிஞ்சிச்சு, ஓரளவுக்கு வந்து மந்த் ஓகே தாம்மா, நம்ம வந்து இப்போ வந்து நான் அடுத்த வாரம் வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, நம்மளும் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு வாரமும் டாக்டர் விட முடியாதுமா, தண்ணி இன்னும் கம்மியாயிடுச்சுன்னா அது இன்னும் பிரச்சனையாகவும் வேறு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நாங்கள் வந்து பிளான் பண்ணி அடுத்த வாரமே வந்து டெலிவரிக்கு நான் கிளம்பிட்டேன். இதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. 2வது இதுலேயே நான் சொல்கிறேன், காத்தோட்டமான இடத்துல இருங்க, சரிங்களா? தண்ணியும் குடிங்க, காத்தோட்டமான இடத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த நேரத்தில் வந்து டைமில் ஞாபகமே கிடையாது, அதனால தான் சொல்கிறேன் ஸ்வெட் ஆகாமல். இப்போ வெயில் காலத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, 7 மாதம் 8 மாதம் இருக்கிறீங்க அப்படின்னும்போது ஃபேன் காற்றுலேயே பக்கத்துலேயே இருங்க. அது ரொம்ப ஸ்வெட் ஆகும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும், சரிங்களா? தண்ணி ஜாஸ்தி குடிங்க, காத்தோட்டமான இடத்துல இருங்க, சரிங்களா? அடுத்த டிப் வந்து, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க. அது நார்மல் ஜென்ரலாக தான் வந்து ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மாதம் நல்லா பாருங்கள், நீங்கள் சாப்பிட எதுவுமே முடியாது, இன்டேக் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அதிகமாக வாமிட் பண்ணுவீங்க, சரிங்களா? அதிகமாக சாப்பிடவும் முடியாது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவீங்க, பிரித்து சாப்பிடுவீங்க. அதனால உங்களால் எதுவுமே எடுத்துக்க முடியாதனால என்ன ஆகும்னா உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப நார்மல் ஜென்ரல். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ட்ரீட்மெண்ட் அப்போவும் உங்களுக்கு வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும். அதனால் அவங்க ஜென்ரல் நார்மலான விஷயம், நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? ஃபீல் ஃப்ரீயாக இருங்க. இது எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக வந்து ஒரு முக்கியமான டிப்பாக நான் பார்க்குறேன். என்ன டிப்புனா, நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக ஏதாவது என்டையர் ஏதாவது தொந்தரவு வந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும்னு நினைப்பீங்க, இல்லை நீங்கள் வந்து மறந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் அதை வந்து சொல்ல மறந்துருக்கலாம், சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஆஹா இதை நான் சொல்ல மறந்துட்டேனே, இதை சொல்லியிருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே ஒரு நோட் வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு மினியேச்சர் நோட் சின்னதாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதத்தில் ஏதாவது வந்து தொந்தரவு, நெஞ்செரிச்சலோ இல்லை வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனையோ இல்லை கான்ஸ்டிபேஷனோ மலச்சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நானுமே இந்த மாதிரி நிறைய விஷயம் மறந்துடுவேன். ஏன் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கூட இதை நம்ம சொல்லியே ஆகணும், இதை சொல்லணும், மறந்துடக்கூடாதுன்னு நான் மற்ற விஷயம்லாம் கேட்டுட்டு மெயினான எந்த விஷயமோ அதை மட்டும் நான் மறந்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு டாக்டர்கிட்ட கேட்டிருக்கணுமே அப்படின்னு யோசிப்பேன். சரி ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, நெஞ்சரிச்சல் தானே, ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்காங்கல்ல சுடு தண்ணி வச்சு குடிக்க சொல்லி, சரி நம்ம அதை மட்டும் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மாதம் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு
விட்டுருவேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நானும் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் இதை வந்து சொன்னார், நீ ஒரு நோட்டு வச்சுக்கோ, அதை எழுதிக்கோ அப்படின்னு சொன்னார். அதனால் அதை எழுதிப்பேன். எழுதி வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது நான் வந்து எனக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது, அதில் எனக்கு இன்னும் ரொம்ப தொந்தரவாக இருந்ததை வந்து நான் டாக்டர்கிட்ட வந்து கேட்பேன். அவங்களும் அது எனக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. என்னடா எல்லாத்துக்குமே இவங்க டாக்டர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, எனக்கு பக்கத்தில் சொல்கிறதுக்கு அந்த நேரத்தில் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல டாக்டர் வந்து சூப்பரான டாக்டர் அவங்க. ஆனால் எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல் எதிர்பார்த்தேன், எந்த மாதிரி டாக்டர் எதிர்பார்த்தனோ சூப்பரான ஒரு டாக்டர் அவங்க. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் ரெஃபர் பண்ணுவாங்க, அதே சமயம் வந்து தேவையில்லாமல் சில விஷயம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து ப்ரெக்னென்ட் டயத்தில் நெஞ்செரிச்சலாக இருக்குன்னா சுடுதண்ணி குடிமா சரியாக போயிடும். மேடம் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, காய்கறி சாப்பிடுமா சரியாக போயிடும். மாத்திரை எடுத்துக்கோங்க, காய்கறி சாப்பிட்டுங்க போதும், நான் கொடுத்துருக்க ஜென்ரல் மாத்திரையே போதும், வேறு எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்றவாங்க. அதனால வந்து அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க எனக்கு எதுவுமே சொல்லலை. நார்மல் ஜென்ரலாக தான் வந்து நிறைய விஷயம் எனக்கு ஃபாலோ பண்ணாங்க. அதுவே எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு நான் C-செக்ஷன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. இடையில வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் பேக் பெயின் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் வந்து நான் பண்ண சில விஷயந்தான். அது நான் உங்களுக்கும் வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா நிறைய சாகசம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நோட் வந்து நீங்கள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் டாக்டர்கிட்ட ரிமைண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுங்கள். இது ஏன் நான் முக்கியமாக ரிமைண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா எனக்கு வந்து அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இது வந்து இந்த டிப்பு வந்து நீங்கள் அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் எடுத்தாலும் சரி, இல்லை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே சரி, ரெண்டுமே இல்லை எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கால்சியம் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. நானும் வந்து மாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, அயன் டேக் எடுத்துக்க என்னாச்சுன்னா, எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. அதாவது மலச்சிக்கல் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சது. என்னால் போக முடியாது, அவ்வளோ வந்து சொல்கிறேன்னா ரொம்ப முடியாது, வரவே வராது வெளியில். எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். ஏன்னா இந்த நேரத்தில் முக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2-3 மாதம் இருக்கும்போது ரொம்ப முக்கக்கூடாது. ஏன்னா என்டையர் மாதமும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் முக்கக்கூடாது. ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டேன். என்னால் வரவே வராது, அவ்வளோ வந்து போராடுவேன். எனக்கு வந்து அதாவது வந்தும் வராமல் இருந்தால் எப்படி இருக்குமோ, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவ்வளோ கொடுமையாக இருந்தது நிஜமாகவே சொல்லப்போனால். அதனால தான் வந்து நான் டாக்டர்கிட்ட வந்து எனக்கு டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டே ஆகணும். அன்றைக்கே போனேனான்னு தெரியல, இல்லை அடுத்த நாள் போனேனான்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து 2 நாள் எனக்கு அப்படி ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியல. டாக்டர்கிட்டயே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது டாக்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, கூகுளில் போட்டு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வரத்துக்கு காரணம் என்னென்னு செக் பண்ணேன். அப்போ அயன் டேப்லெட்டுன்னு அதை காட்டுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன், டாக்டர் இந்த மாதிரி அயன் டேப்லெட்னால கான்ஸ்டிபேஷன் ஆகுமாண்ணா? ஆமாம்மா, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது டாக்டர் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எம்ஜி வந்து கம்மியாக கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க டானிக் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு டானிக் கொடுக்குறேன், அதில் எம்ஜி கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த டானிக் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், சரி நம்ம அயன் சப்ளிமெண்ட் தான் சாப்பிடணுமா, அயனில் வந்து என்னென்னலாம் இருக்குது அந்த மாதிரி அதை நிறையா சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட்லாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆனால் என்ன கடைசியில் ஆச்சு, அயன் சத்து கம்மியாகிடுச்சு. டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, அயன் சத்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. என்னம்மா அயன் சத்து கம்மியாக இருக்குது? இல்லை டாக்டர், அந்த கொடுத்து டானிக்கு நான் குடிக்க முடியல அப்படின்னாங்க. அதுக்காக நீ வந்து சொல்லாமல் இருக்கலாமாம்மா, அயன் சத்து வந்து கம்மியாச்சுன்னா அது உனக்கு தாம்மா ப்ராப்ளம். இப்போ கொடுக்குற மாத்திரை ஃபுல்லாகவே வந்து குழந்தைக்கூட நீ ஆரோக்கியமாக அந்த நேரத்தில் இருக்கணுன்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஜாஸ்தி கால்சியம் அயன் வந்து நீ சத்தாக இருக்கணுன்றதுக்காக தான். ஆனால் நீங்கள் இப்படி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அதுட்டு பாப்பாவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னாங்க. சரி, நான் உங்களுக்கு வந்து எம்ஜி வந்து கம்மியாக இருக்கிறதுலே கம்மியாக சின்ன மாத்திரையாக கொடுத்தாங்க அயன் டேப்லெட். அதை நான் சாப்பிடும்போது எனக்கு எந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரல. எனக்கு நார்மலாகவே ஜென்ரலாக நார்மலாக தான் இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதுலேயே இன்னொரு சின்ன டிப் கொடுக்குறேன். அயன் மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட
ஸ்டூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதாவது உங்களோட நான் எதுவும் சொல்கிறது, ஸ்டூல்னு சொல்லிட்டேன், பட் ஆனால் தமிழில் இப்படி சொன்னால் மலம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மலம் வந்து அதில் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து அயனால் ஆகிற டார்க், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அதுவும் டவுட் இருந்தால் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது ரொம்ப வந்து அனுபவம் இருக்கிறாங்க, ஒரு பாட்டி அனுபவமாக இருக்காங்க, நிறைய விஷயம் அவங்க சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா அப்படின்னு யோசிங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டாக்டர்கிட்ட சொல்லி ரிமைண்ட் பண்ணுங்கள். எனக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தது, அது இருக்குது, என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு தடவை போகும்போதும் டாக்டர்கிட்ட ரிமைண்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க மறந்துட்டு நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதைட்டு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வரும்போது டாக்டர் வேறு ஞாபகப்படுத்தவே இல்லை, அவங்க தான் பார்த்தாங்கல்ல, தெரியாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து டாக்டர்கிட்ட முன்னாடி என்ன இஷ்யூக்காக போயிருந்தீங்களோ, ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதில் இருந்ததுன்னா அதை நீங்கள் முதல்ல ரிமைண்ட் பண்ணுங்கள். டாக்டர் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, மாத்திரை கொடுத்தீங்க, இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட ரிமைண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் அந்த நேரத்தில் வந்து தனியாக தான் இருந்தேன். என்டையர் 10 மந்த்தும் வந்து எனக்கு கூட யாருமே வந்து சப்போர்ட் இல்லை. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் தனியாக இருந்தாலுமே சரி, கூட யாராவது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சில விஷயம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கணும், உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் வந்து இதெல்லாம் அனுபவ பாடம் தான். இது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இது யாருமே நான் இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. மேபி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா எனக்கு வந்து கீழே சொல்லுங்கள். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க, அறிவுரை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து உங்கள் மனசுக்கு அக்செப்ட் பண்ணுது. ஏன்னா வந்து இப்போ நார்மலாக ஜென்ரலாக வந்து சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? அதுமாரி வந்து நான் உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், அது எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைட்டில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க வந்துட்டு ஒரு 2 பேர், அவங்க வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஜூஸ் குடித்தா, நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்கும், இல்லை கலைஞ்சிரும் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடித்தா, அதெல்லாம் இல்லாமல் வேறு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு டக்குன்னு இப்போ வந்து பயமாக இருந்தது. என்னடா இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது உங்களுக்கு நான் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது என்னன்னு ஒரு விவரமாக நான் சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து நான் லிங்க் வந்து நான் போட்டுட்டேன்னா இதுலேயே இப்போ வரும்போது உங்களுக்கு மேலே லிங்க் வரும், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம், இப்போ நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு அது உண்மையா பொய்யா என்னதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை இன்டேக் எடுத்துக்கோங்க. எதையுமே வந்து தெரியாமல் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி டைத்தில் வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதாவது ஜென்ரலாக நீங்கள் எல்லாமே நார்மலாக சாப்பிடலாம். அதில் வந்து நீங்கள் கம்மி பண்ண வேண்டிய விஷயம் ஸ்பைசி கம்மி பண்ணணும், ஏன்னா நெஞ்சரிச்சல் ஜாஸ்தி வரும். 2வது வந்து நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பதப்படுத்தின பொருள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம இருங்க. இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பதப்படுத்தின பொருள் தான், அதெல்லாம் நீங்கள் சாப்பிட வேணாம். அப்புறம் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து குடிக்காமல் தவிர்த்துருங்க. ஏன்னா எனக்கு டாக்டர் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, அம்மா நீங்கள் போன வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்க, அப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு லேடி வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் டைத்தில் வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சதால உங்களுக்கு இஷ்யூ ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் இது மாதிரி எதுவுமே குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. சரி நம்ம குடிக்கக்கூடாது, ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிற மாதிரி சொன்னால் தான் ஓகே நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நேரத்தில் 10 மந்த்ஸ் முடிஞ்சு உங்களை ஹெல்த் வந்து நல்லா இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் பால் கொடுக்குற டைம், அந்த நேரத்துக்கு வந்து நம்ம ஸ்பைசினஸ் வந்து லெவல் வந்து ரொம்பவே கம்மி பண்ணணும், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைசி, புளி அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும். பதப்படுத்தின பொருள், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க. அப்புறம் இந்த சாட் ஐட்டம்ஸ் வந்து அதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்டேக் எடுத்துக்கோங்க. வெஜ்ஜீஸ் ரொம்ப நல்லது. கீரை, அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் கொள்ளு சூடு இந்த நேரத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் கொள்ளு எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த உளுந்த வடைலாம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். எண்ணெயில் பொரிச்சது தான், பட் இருந்தாலும் உளுந்து தானே நம்ம வீட்டில் ஆட்டினதுனால
அதெல்லாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். வீட்டில் செஞ்ச டிஷ் வந்து ஸ்பைஸியாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யும்போது நீங்கள் அதை தாராளமாக வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பிரித்து கரெக்டாக வந்து சாப்பிட்றது அதுவும் ரொம்ப நல்லது. ஒரே நீங்கள் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கேஸ் வந்து அடைச்சிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து வாய்வு தொல்லை அதுவும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து டைம் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. டாக்டர் கொடுக்குற எந்த டேப்லெட்டையும் வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கால்சியம் அயன் தருவாங்க. அப்புறம் அந்த நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா நீர்க்கட்டி 3 மாதத்துக்கு தருவாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு அயன் டேப்லெட் வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி போட்டு இருந்து இல்லை அயன் டேப்லெட் எடுத்துக்கும் போது இந்த ஆடியோக்கு அப்புறம் நீங்கள் டாக்டர் இதை எடுத்துக்கிட்டால் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருமானு கேட்டுக்கோங்க இதுக்கு ஒரு தடவை. ஏன்னா அந்த மாத்திரை எல்லாமே நீங்கள் ரொம்பவே சத்தாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து அந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுக்கப்படுது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது வந்து கால்சியம் என்ன மாதிரியே வந்து அயன் வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்காமல் நம்ம இதிலேயே எடுத்துக்கலான்னும் போது ஏன்னா போதுமான சத்து அந்த நேரத்தில் கிடைக்காது. இப்போ நார்மல் நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேர் கொடுக்கறதுக்காக தான் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதில் ஏதாவது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டுக்கோங்க. மற்றபடி வந்து எந்த டேப்லெட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து நீங்கள் சாப்பிடுங்க. சரிங்களா? ஹாப்பினஸ் ரொம்பவே முக்கியம். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இந்த 10 மந்த் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹாப்பிலி ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய விஷயம் கடந்து போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப 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 ரொம்பவே நல்லது. ஹாப்பினஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன். சரிங்களா? ஏதாவது லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை ஈஸியாக கடந்துட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து உங்களையும் உங்கள் பாப்பாவையும் நீங்கள் நல்லாவே டேக் கேர் பண்ணணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு ஒரு நிம்மதியாக ஒரு சின்னதாக ஏதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருங்க. அப்புறம் வெளியில் எங்கேயாவது தனியாக போகிறீங்கன்னா கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க. இந்த நேரத்தில் ரொம்பவே சேஃபான விஷயம். அப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது உட்காந்து ரிலாக்ஸ்டாக அப்படியே இயற்கையை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு மியூசிக் கேட்டுட்டு ஃப்ரீயாக இருங்க. இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ண தான் கற்றுக்கணும். சரிங்களா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவே ஃபுல் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய ஸ்டோரி இன்க்ளூட் பண்ணி சொன்னால்தான் வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.